வணக்கம் சார். என் பேர் நடராஜன் பாரதிதாஸ். தமிழில் ஏற்கனவே ஒரு சகலகலா சவரக்காரன் பராக் பராக் என்ற நூலினுடைய எழுதி தமிழ் சுவையில் ஒரு 4 பதிப்பு கண்டிருக்கு. 2வது முறையாக இப்போ பார்பர் நாமா வெளியிட்டிருக்கேன். இந்த புத்தகம் தமிழ்நாட்டினுடைய முக்கிய அரசியல் ஆளுமைகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் தோழர் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களும் வெளியிட்டாங்க. அதில் சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர், நடிகர், விமர்சகர் கவிதா பாரதி மற்றும் இந்து தமிழ் தேசிய முதுநிலை ஆசிரியர் முருகேஷ் போன்ற தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக வெளியிட்டு பேசினார்கள். என்னுடைய புத்தக பயணம் ஏற்கனவே நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருந்தாலும் ஒரு இஎம்எஸ் கலைவாணனுடைய சவரக்காரனின் கவிதை மயிர்கள் என்ற புத்தகம் இந்த தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களாக விளங்கக்கூடிய நாவிதர்கள் பற்றிய மிகப்பெரிய ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய படைப்பாக அது என்னை ரொம்பவும் பாதித்தது. அப்போதுதான் நான் பல்வேறு கவிதைகள் எழுதியிருந்தாலும் இந்த சமூகத்திற்கும் இவ்வளோ வலி இருக்கிறது, அதுவும் நான் பிறந்த சமூகம், நான் செய்கின்ற தொழில் எவ்வளோ இழிவுபடுத்தப்படுகிறது, உயர்வான தொழிலை எவ்வளோ இழிவாகப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நான் அதை தொடர்ந்து இந்த மக்களுக்காக, விடுதலைக்காக தொடர்ந்து எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் உருவாக்கி கொண்டேன். அந்த வகையில் என்னுடைய 2வது புத்தகமான பார்பர் நாமா தமிழ் சூழலில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று கொண்டிருக்கிறது. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து என்னிடம் தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நிறைய விமர்சனங்கள் எழுதி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நானும் தமிழ் சூழலில் மிகப்பெரிய ஒரு படைப்பை எழுதியிருக்கிறேன் என்ற திருப்தியும் பெருமையும் இருக்கிறது. இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் என்னை இந்த நேர்காணல் செய்த தோழர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சிகள், வாழ்த்துக்கள். இதுதான் என்னுடைய புத்தகம் இதுதான். நண்பர்கள் வாங்கி படித்து அவங்களுடைய விமர்சனங்கள் எழுதுமாறு உங்களுடைய முகநூல் பக்கத்திலும் சோசியல் மீடியாக்கள் எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை புத்தக கண்காட்சி YMCA நந்தனத்தில் நடந்துட்டுருக்கு. 49வது புத்தக கண்காட்சியாக நடந்துட்டுருக்கு. நிறைய குழந்தைகளை நிச்சயமாக கொண்டு வரணும். ஏன்னா புத்தக கண்காட்சின்றது வெறும் வாசிப்பதற்கு மட்டும் இல்லை, தங்களுடைய வாழ்க்கையோட பாதையை நிர்ணயிக்கிற மாதிரியான ஒரு இடமா இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏராளமான புத்தகங்களை பார்க்கும்போதே, அந்த தலைப்புகளை பார்க்கும்போதே குழந்தைகளுக்கு புதிய உலகம் ஓப்பன் ஆகும். ஒரே நாளில் நிச்சயமாக பார்த்து முடியாது. அதனால் நிறைய நாள்களை நீங்கள் திட்டமிடுங்க. ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஆண்டு வெளியே வந்த சிறார் புத்தகங்கள்னால் விரல் விட்டு எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருந்தது. இப்போ பதிப்பகங்களே இன்னும் நிறைய வந்துருச்சு. ஒரு குறைந்தது ஒரு 30-40 பதிப்பகம்னா தமிழில் வந்திருக்கு. தமிழில் குழந்தைகளுக்காக நிறைய கொண்டு வராங்க. பெரிய பதிப்பகங்களும் இப்போ சிறார்களுக்கான புத்தகங்களை கொண்டு வராங்க. இந்த ஆண்டு புக்ஸ் ஃபார் சில்ட்ரனில் ஏராளமான குழந்தைகள் புத்தகம் வந்திருக்கு. நான் சமீப ஆண்டுகளாக கணிதம் சார்ந்து நிறைய புத்தகங்களை கொண்டு வரேன். அதில் கணித பயம், தட்டுறோம் தூக்குறோம் மாஸ் காட்டுறோம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே இன்னும் நிறைய குழந்தை கதை பாடல்கள், நாவல்கள், ஆயிஷா நடராஜனுடைய புதிய புத்தகங்கள், புத்தக மிட்டாய் அப்படின்ற புத்தகம் அப்படி நிறைய வந்திருக்கு. அது மட்டும் அல்லாமல் விஷ்ணுபுரம் சரவணனுடைய இடம்ன்ற ஒரு நாவல் சால்ட் பதிப்பகம் சார்பாக வெளியே வருது. இனியன் குழந்தைகளுக்காக தொடர்ச்சியாக செயல்பட்டு வர்றாரு. அவர் குழந்தைகளை வைத்து அவருடைய அனுபவங்களை ஒரு கட்டுரையாக திராவிடன் ஸ்டாக் சார்பாக கொண்டு வர்றாரு. அதுவும் ரொம்ப முக்கியமான புத்தகமாக பார்க்குறோம். நாற்கரம் புத்தகங்களை நிறைய குழந்தைகள் கொண்டு வராங்க. அப்படி ஏராளமான புத்தகங்கள் இருக்கு. குழந்தைகளை நிச்சயமா இந்த புக் ஃபேர் கூட்டுவாங்க. விட்டல் ராவோட கலை இலக்கிய சங்கதிகள், வண்ணமுகங்கள், காலவெளி 3 புத்தகங்களும் படிச்சிருக்கிறேன். அவருடைய கட்டுரைகள் எல்லாம் படிச்சிருக்கிறேன். அந்த ஒரு 80s 70sலேயே இசையை பற்றி, ஓவியங்களை பற்றி, உலக திரைப்படங்களை பற்றி அவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகங்கள், இசையெல்லாம் இன்னுமே
தேடி வாசிக்கணும் போல இருந்தது. அப்போ ஒரு அறிவுஜீவியா நமக்கு சுஜாதா இருப்பாங்க. அது அந்த அளவு விட்டலா இருந்தாலும் அவர் வந்து அந்த அளவுக்கு பேரு இன்னும் வெளிச்சத்துக்கு வராம இருந்த மாதிரியே இருந்தது. இப்போ ஜெயரிகி பதிப்பகம் மூலம் அவருடைய படைப்புகள் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் அவருடைய கதைகள், மற்ற படைப்புகள் எல்லாமே கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். நன்றி. இது கடவுள் எனும் ஸ்பைடர்மேன் புத்தகத்தோட பேரு. நாத்திகம் பத்தின ஒரு முழுமையான ஒரு நூல் இந்த புத்தகம். முழுமையா, அதாவது கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எப்படி வந்து ஒரு வாய்ப்பே இல்லை, அது ஒரு இம்பாசிபிள் கான்செப்ட், அது ஒரு மானிட உருவாக்கம் அப்படிங்கிறத வந்து அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோடையும் சமூகவியல் வரலாற்று ஆதாரங்களையும் எல்லாத்தையும் வச்சு இது வந்து முன்வைக்குது. அதே மாதிரி மதங்கள் இல்லாமல் போனால் மக்கள் வந்து ஒழுக்கம் இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மதவாதிகளுடைய வாதத்தையும் வந்து மத நூல்களை வச்சே வந்து தகர்த்து எறியுது. அது எல்லா மதங்களையும், அது ஒரு குறிப்பிட்ட மதம் இல்லை, எல்லா மதங்களுடைய புனித நூல்களையும் எடுத்துக்கிட்டு இந்த புத்தகம் வந்து ஆதரவுபூர்வமாக வாதிடுது. அதனால வந்து எல்லாருமே முக்கியமாக மத அடிப்படை வாதம் பற்றின கவலை இருக்கிறவங்க எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் நம்புறேன். வணக்கம், என் பேரு மாளவிகா பிசி. இந்த புத்தகத்தோட எழுத்தோவியம் பண்ணது நான். இந்த புத்தகம் வந்து சொற்பொழிவுகள், மூலக்கதை தமிழவன் சார், எழுத்தோவியங்கள் நான், பப்ளிஷர் யாவரும் பப்ளிஷர்ஸ். இந்த புக்கு பற்றி என்ன சொன்னோன்னா, இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் புக்கு. ஏன் அப்படின்னா, இதில் வர கதை, இதோட மூலக்கதை ரிட்டன் பை தமிழவன் சார், அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கதை. அதை படிக்கும்போது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சூழல் தெரியும், பல காட்சிகள் தெரியும், நம்ம மனசு தாவற மாதிரி அந்த காட்சிகள் சிலது பாதி உடையும், வேற எங்கேருந்தோலேருந்து இன்னொரு ஒரு சிந்தனை வந்து சேரும், அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவும், திருப்பி நம்ம மனசோட ஓட்டம் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட இந்த கதை என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும். தமிழன் சார் நான் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிறைய சிறுகதைகள் படிச்சுட்டு இருந்தேன். பட் நான் இந்த சொற்பொழிவுகள் கதை வந்த உடனே நான் மல்லாக்கு ஒரு நாள் உட்காந்து அப்படி படிச்சுட்டு இருந்தேன். இந்த கதை வந்தோடனே டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டேன். 2 வரி படிச்ச உடனே என்ன கதை இது, இந்த உலகம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். எக்ஸைட் ஆனதுக்கு ஒரு நான் அந்த டைம் எங்க ஃப்ரெண்டு மனுஷி, அவங்க ஒரு கவிஞர், அவங்க வீட்டில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் படிக்க ஆரம்பிச்சு எனக்கு எவ்வளவு குஷி ஆயிடுச்சுன்னா, அவங்கள கூப்பிட்டு வச்சு நாங்க ஒரு டீயை போட்டு நான் ஒரு வாட்டி படிக்கிறேன், அவங்க ஒரு வாட்டி படிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு 1 டேல நாங்க அதே கதையை திருப்பி ரிப்பீட்டா படிச்சுட்டே போனோம். திரும்பி ஊருக்கு வந்துட்டு நான் தமிழவன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு இந்த புக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, எனக்கு விஷுவலா எனக்கு இந்த புக்கு தெரியுது, கேன் ஐ மேக் சம்திங் ஃப்ரம் இட் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ப்ளீஸ் பண்ணுங்க, பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்கிட்ட எதுவும் காட்ட வேண்டாம், அதுக்கப்புறம் வில் டேக் இட் ஃப்ரம் தேர்னாரு. நான் நினைச்சேன் எனக்கு இந்த படம் புக்கு வரைஞ்சு முடிக்க ஒரு 3 மாசம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா 7 நாள்ல டகடகடகடகன்னு புக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த புக்கோட ஃபார்மேட் எப்படின்னு நான் காட்டுறேன். இது புக்கு அட்டைப்படம், எங்களோட டெடிகேஷன்ஸ், எங்க அப்பாவுக்கு, எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மனுஷி இருக்காங்க, எங்க ஜீவகரிகாலன் சார் இருக்காரு. இங்கே எங்களோட முன்னுரை இருக்கு, நான் எழுதின முன்னுரை ஆஸ் அ டைப்போகிராஃபர், இது தமிழவன் சார் எழுதின முன்னுரை. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சொற்பொழிவுகள், இது எழுத்தோவியம். நீங்க இதை படிக்கும்போது ஏன் இந்த புத்தகம் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க கதைக்கு போனீங்களா, கதையும் கிட்டத்தட்ட இல்லை, நிறையவே இப்படிதான் இருக்கும். ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அன் இல்லஸ்ட்ரேட்டர், எனக்கு இது வந்து இந்த கிராஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் ரூம் டு பிளே. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தமிழ் டைப்போகிராஃபி எக்ஸ்ப்ளரேஷன் தான். அதுக்கு இந்த புக் வந்து எனக்கு பெரிய ஒரு இடம் பண்ணி கொடுத்தது. இதெல்லாம் ஹேண்ட் ரிட்டன் ஒர்க்ஸ். அண்ட் இந்த புக்கோட எண்டுக்கு நீங்க போகும்போது தமிழவன் சாரோட மூலக்கதையும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அவர் அப்படிதான் எழுதியிருப்பாரு. பாத்தீங்களா, மேடை அகலம் 10 அடி, நீளம் 15 அடி, மேடை தரையிலிருந்து சரியாக 3 அடி உயரம், U + E + A + R + இம், ரம் அடித்தால் போதை. புக்கு ஃபுல்லா இப்படிதாங்க போகும். டு மீ திஸ் இஸ் அ வெரி எக்ஸைட்டிங் எக்ஸ்பெரிமெண்டல் ஷார்ட் ஸ்டோரி அண்ட் தேர்ஃபார் ஆல்சோ அன் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டிங் கிராஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இந்த 2026 புத்தக கண்காட்சிக்கு என்னுடைய கண்ணாட்டி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வெளியாயிருக்கு. இது என்னுடைய 11வது புத்தகம், 2வது சிறுகதை தொகுப்பு. கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக நான் எழுதின எல்லா கதைகளும் இதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் முதலாக எழுதின சிறுகதையும் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. அதை வந்து வேறு எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணலை, இப்போ தான் முதன்முறையாக இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எப்பவும் போல் யாவரும் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தை படித்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. வேல்கண்ணன் கவிதைகள் முழு தொகுப்பு வந்திருக்கு. அது இசைக்கதை, இசைக்குறிப்பு, அப்புறமா கனவுகள் மேயும் பாம்பு, அதுக்கப்புறம்
அப்புறம் லிங்கேவரர், இந்த 3 சேர்த்து அவருடைய முழு தொகுப்பையும் ஒரே தொகுப்பாக இருக்காங்க. வெல்கனுடைய கவிதைகளை பொறுத்த வரைக்கும் அதில் உருவகமும் படிமமும் ரொம்ப பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுவார். அதே நேரத்தில் காலத்தை வந்து கேள்வி கேட்குற இடம், அல்லது ஒரு கணத்தை வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கலான்னு ஒரு வாய்ப்பை வந்து அவருடைய கவிதைகள் வந்து கொடுக்கும். ஒரு சிறிய கவிதை ஒன்று இருக்குது இதில் அப்படின்னா, பூப்பதா உதிர்வதா என்று பனியிடம் கேட்கிறது மரம் அப்படின்ட்டு. ஸோ பனி ரொம்ப சின்ன சிறு துளி பனி, அதுக்கிட்ட வந்து மரம் வந்து நான் பூக்கிறதா இல்லாட்டி உதிர்வதான்னு கேட்குது அப்படின்ட்டு. அந்த மைன்யூட் கிளிம்ஸ்குள்ளே தான் அவருடைய பொய்ட்ரி வந்து அதே நேரத்தில் விரிந்த தளத்தில் போகும்போது ரொம்ப கான்செப்டுவலாக சமூக பார்வையோட அவருடைய கவிதைகள் இருக்கணும். That's your why my baby been about. Say what your margin gave you, go and bust it out. Make a sip, pay bit, then we can work it out. But I'm no Adam 22, that's not how we doing this out. Pain, don't wanna go, it has a hold. If I blow, will it fold or be the reason that I don't? Cashed out on my soul, reaping out what I sow. Voices deep up in my mind, it got me feeling like the devil's on me.